எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என்னடி போச்சு? அந்த வேதா அடுத்த ஆட்டத்துக்கு ரெடி ஆயிட்டா. அவ என்ன ஆட்டம் ஆடுறா? நான் கூட தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னது பதற? ஐயோ, அடுத்த ஆட்டோனா அடுத்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவ தயாராயிட்டான்னு அர்த்தம். ஓ, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுடோக்கு ஆடிட்டு இருக்கேன்டி. பாதி முடிச்சிட்டேன்டி. ஐயோ, அவ அடுத்து பெருசா ஏதோ பண்றதுக்கு தயாராயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அது அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்னடி சொல்ற? இவ்வளவு நேரமா அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன நொன்னடி சொல்லிட்டு இருந்த? அவ ஏதோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமையல் போட்டியில கலந்துக்க போறாளாம். ஐயோ, அதுல ஜெயிச்சா 25 லட்சமா? 25 லட்சமா? ஆமாமா, கேட்டதுல இருந்து என் ரத்தமே கொதிக்குது. அவ அந்த போட்டியில ஜெயிக்கவே கூடாது. என்னடி சொல்ற? ஆமாமா, அவ அந்த சமையல் போட்டியில ஜெயிக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அட நீ வேற, அந்த போட்டி நடத்துறது அவ அப்பனா என்ன? பரிசு பணத்தை தூக்கி அப்படியே அவ கையில குடுக்கறதுக்கு. அதெல்லாம் அவ ஜெயிக்க மாட்டா, நீ கவலையே படாத. இல்லம்மா, அப்படிலாம் சாதாரணமா விடக்கூடாது. அவ ஏதாவது பண்ணி ஜெயிக்கிற ஆளு. அவ இந்த போட்டியில ஜெயிக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். நீ எப்படி பாக்குற? அவளும் ஒவ்வொரு தடவையும் பெரிய பெரிய ஆர்டரா தான் எடுக்கிறா. நம்மளும் அதை கெடுத்து விடணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் சொதப்பி விட்டுறோம். அட விளங்காதவளே, என்னுடைய அம்மாவை திட்டுற? பின்ன என்ன? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க. நடக்கிறது தானே சொல்றேன். கிழிச்ச. எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இது இருக்காது. கண்டிப்பா இதுல அவ ஜெயிக்கவே மாட்டா. கல்பனா, கல்பனா, என்ன அது என்னடி அடுத்தவங்க குடி கெடுக்கிறனா மட்டும் அப்படியே ஒரு வெறியோட கிளம்பிடுற? நீ மட்டும் என்னவா? நீயும் கூட்டு கலவணி தானே. நமக்கு பிடிக்காதவங்க நாசமா போகணும்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்களா? கிளாஸுக்கு தானே வர்ற? ஆமா சார். வா, நானும் ஃபிளாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கார்ல ஏது. இல்ல சார், பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். எதுக்குமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நான் ஃபிளாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கெட் இன். ப்ளீஸ் ஏறுமா. அவன் யார் கூட போறான்? எங்க போறா? ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்க போறோம்? கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். சரி மேரிமா, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. வாமா வாமா. போங்க போங்க போங்க, சீக்கிரம். நில்லு நில்லு, நிறுத்தாதீங்க. எங்க போறோம்? நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏமா ஏமா நில்லுமா, காசு கொடுத்துருவோமா. ஐயோ சாரி சாரி, என்னங்க. சரி.
இந்த பக்கமா வந்தா இங்கதான் போயிருக்கணும். என்னங்க பெல் அடிச்சிட்டு இருக்கல, யாருன்னு போய் பாருங்களேன். அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ சேல்ஸ் அப்பு சோப்பு எதுக்கு வந்திருக்காங்க, நீ குளிச்சுட்டு வா. இந்த வீட்ல ஆள் இல்ல போல இருக்கே. அங்கதான் இருக்கணும். யாருங்க வேணும்? வேதவல்லி இல்ல? எந்த வேதவல்லி? அதான் இப்ப வந்தாலே வேதவல்லி. அப்படிலாம் யாரும் கிடையாது, கிளம்பு. ஹலோ, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. அதனே கிளம்புன்னு மரியாதை இல்லாம சொல்றீங்க. உனக்கு என்ன மரியாதை? சும்மா 9 காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க. ஒரு தடவை அடிச்சா வரமாட்டாங்களா? அந்த சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? இதுல வேற மரியாதை வேணுமா? இத பாரு, இல்லன்னு சொல்லியிருந்தேன்னா நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன். நீதான் கிளம்புன்னு மரியாதை இல்லாம பேசின. இத பாரு, வா போன்னு பேசினா அவ்வளவுதான் உனக்கு. ஏய், நீ பேசினதுனால தாண்டி நான் பேசினேன். அதான் அப்பவே இல்லன்னு சொல்லிட்டேல, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? ஒரு மேனஸ் இல்ல? வாட் ரபிஷ். ஐ திங்க் she seems to be from Ledge. என்னடி இங்கிலீஷ்ல திட்டுற? அவ்வளவுதான் உனக்கு. யாருன்னே தெரியாத ஆளுங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல நீ கத்துக்கோ. அதையெல்லாம் நீ எனக்கு சொல்லி தராத. இத பாரு, நான் உன்னை விட தர லோக்கலா இறங்கி பேசுவேன். அத மனசுல வச்சுக்கோ. யா I can guess by looking itself. என்ன சும்மா இங்கிலீஷ்ல பேட்டி விட்ட, அவ்வளவுதான் உனக்கு. ஏய், மரியாதை போயிடு, போலீஸை கூப்பிட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். சரியான பஜாரியா இருப்ப போல இருக்கு. யாரு நீ? இல்ல நானா பஜாரி? இந்த பஜாரி கிஜாரினா அவ்வளவுதான். ஏய், என்னடி பண்ணுவ? அடி புடினா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். எங்க போட பாப்போம். ஏன் உடைக்க மாட்டேனா? என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்னங்க, பக்கத்து ஃபிளாட்ல ஏதோ சண்டை போல இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஏதோ பிரச்சனை போல இருக்குமா? நம்மளுக்கு எதுக்குமா வம்பு? வாங்க. ஏய் சொல்லுங்க. அடச்சே, ஓ லெவலுக்கு இறங்கி நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. தூ, என்ன சொல்லணும்? ஏய் பேசிட்டு போடி. இருடி. ஏய் ருத்ரா, சொன்ன கேளுமா, எதுக்குமா வம்பு? ஏங்க என்னாச்சு இப்ப? ஏய் சொல்றத கேளு. அவங்க வீட்ல அவங்க கத்திக்கிறாங்க, நம்மளுக்கு எதுக்கு வம்பு? ஓ, இதனால என்ன நம்ம எதுக்கு போய் அவங்க வீட்ல அவங்க சண்டை போடுறாங்க? தும்மல் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. மவளே, நீ வெளியில வாடி, உன்னை வெட்டி கூறு போடுறேன் பாரு.
சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, யாரையுமே காணோம். ஏம்மா யார் ஏதோ சண்டை போட்டா நம்மளுக்கு என்னம்மா? எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத மும்பெல்லாம்? வா இன்னைக்கு வேணா உள்ள போலாம். வா வா போலாம் வா. இன்னும் கொஞ்சம் கூட சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்குன்னு எந்த வரமுறையும் இல்லம்மா. சமைச்சது டேஸ்டா இருக்கணும், அதுவே போதும். அதுவே நல்ல கண்டுபிடிப்பு தான். திஸ் இஸ் ஹார்ட் யூ நோ. இப்போ உதாரணத்துக்கு ஆதி காலத்துல எதேச்ச நெருப்புல விழுந்த கறி எடுத்து பழங்காலத்து மனிதன் சாப்பிட்டான். அது நல்லா இருந்தது, பிடிச்சு போய் தான் அதே மாதிரி நெருப்புல சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி தான் இது. சமையல் கலைக்கு இதுதான் எந்த முடிவும் பண்ணவே முடியாது. மனுஷன் இருக்கிற வரைக்கும் இன்னும் புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். பிரியாணியோடைய பூர்வீகம் அரேபியா. ஆனா இன்னைக்கு அது நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு விதமான ரெசிபியா மாறி வெவ்வேறு பேர்ல பிரியாணியா கிடைக்குது. அதே மாதிரி இப்ப பீட்சாவை எடுத்துக்கிட்டேன்னா, பீட்சா ஒரு இட்டாலியன் ஃபுட்டு. ஆனா அதோட ஆரம்பம்னு பார்த்தா அது கிரேக்கம். கிரேக்கர்கள் தான் அவங்க சாப்பிடுற ரொட்டியில இந்த காய்கறிகள் அது இதுன்னு சேர்த்து நெருப்புல சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே ரோமானியர்கள் கிட்ட போச்சு. அவங்க அந்த மாவை சப்பாத்தி மாதிரி உருட்டி அதுல பாலாடை கட்டி போட்டு அவங்க அதை நெருப்புல வாட்டி சாப்பிட்டாங்க. இதே ரெசிபி இட்டாலிக்கு போச்சு. அது அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப நாம சாப்பிடுற பீட்சாவா வந்திருக்கு. ஆக கொதிக்குது பாரு. அடுத்து என்ன பண்ணணும்? கொத்தமல்லி தான் போடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு செஃப். இப்போ நீ கூட புதுசா ஒரு டிஷ் கண்டுபிடிக்கலாமா? என்ன சொல்றீங்க? நானா? ஆமாமா, ஏதாச்சும் புதுசா யோசிச்சு ஒண்ணு பண்ணு. அதுல நீ என்னெல்லாம் ஆட் பண்றியோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்க. அது நல்ல டேஸ்டா வந்தா அதுவும் ஒரு ரெசிபி தான். ஓகேயா? ட்ரை பண்ணி பாரு. உனக்கான ஹோம்வொர்க் அதான். என்ன ஓகேவாமா? ஓகே செஃப். சரி, நீ சமைச்சதை மூடி வச்சுட்டு போயிடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே செஃப். கல்பனா, வேதா, இங்க வா. வரேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னதான் கேக்குறேன். அது வந்து எனக்கு இங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட வீடு இருக்கு. அவங்களதான் பார்க்க வந்தேன். ஓஹோ, ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மஞ்சுவை பார்க்க அவ வீட்டுக்கு வந்தேன். மஞ்சுவா? ஆமா, அவ வீடு இங்கதான் இருக்கு. எங்க? இங்க இல்ல, கொஞ்சம் அப்படியே தள்ளி அந்த பக்கம். ஆஹா. சரி, நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நானும் வீட்டுக்கு தான் போறேன், அதான் கேட்டேன். நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். நீ கிளம்பு. சரி, வரேன். மஞ்சு வீட்டுக்கு வந்தேங்கிறா. அப்போ அந்த கார்ல இருந்தது யாரா இருக்கும்? இருடி, கொண்டு பிடிக்கிறேன்.
சந்திரன், அந்த ஏகேபி என்டர்பிரைசஸ் ஃபைல் கேட்டேனே, என்னாச்சு? அதுல இருக்கு சார். கம்பெனியை நல்லபடியா ரன் பண்ணலாமா இல்ல எப்படி? ஏன் சார், என்னாச்சு? கேட்டதுக்கு பதில். ரன் பண்ணலாம் சார். நீங்க இப்படி வேலை செஞ்சா எப்படி நல்லபடியா ரன் பண்ண முடியும்? ஏகப்பட்ட குளறுபடி, அக்கௌண்ட்ஸ் டேலியே ஆகல. என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க மிஸ்டேக் ஆச்சு சந்திரன்? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. சாரி சார், அது வந்து ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம், அதில் டைவர்ட் ஆகிட்டேன் சார். ஏங்க, எல்லாருக்கும் தான் ப்ராப்ளம் இருக்கு, அது வேலையில காமிப்பீங்க. சாரி சார், இனிமே அப்படிலாம் நடக்காது சார். பண்றதெல்லாம் பண்ணிடுவீங்க, அப்புறம் சாரி கேளுங்க. இந்த மீட்டிங்கு இந்த மாதிரி தப்பு இனிமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இனிமே ஆபீஸ்ல எந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்றதுக்காக தான். புரிஞ்சுதா உங்களுக்குலாம்? புரிஞ்சுது சார். நல்லா கேட்டுக்கோங்க, இனிமே நம்ம பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். எப்படின்னு தெரியுமா? என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க, போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. போங்க போங்க. கார்த்திகா சார். என்னோட கேபின் கொஞ்சம் வாங்க. ஓகே சார். சார் சார் சார், எனி ப்ராப்ளம் சார்? நத்திங். அப்புறம் ஒரு காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் அப்படியே ஒரு தலைவலி மாத்திரை எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். சொல்லுமா. எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. சரி, அப்போ வீட்டுக்கு வரீங்களா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் வரீங்களா? சரி வரேன். ஓகே, பாய். ஐ லவ் யூ. பாய். லவ் யூ டூ. பாய். வாசனை ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. யார்கிட்டயாவது கொடுத்து தான் டேஸ்ட் பண்ண சொல்லணும்.
இந்தாங்க. என்னது? டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னன்னே சொல்லாம டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படிங்க? இல்லைங்க, நான் சமைச்சதுதான். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் அதை நீங்களே பார்த்துக்கலாமே? பார்க்கலாம் தான், ஆனா நான் விரதம் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, எதுவும் சாப்பிடக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிஜமாவே சொல்றீங்களா? நல்லா இருக்குதுங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கா? நிஜமாவே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது.